அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ல் செவ்வாய் இருக்கிறார். அதுவும் வக்ரமாக இருக்கிறாருங்க. இதனால் தொழிலில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. அதே போல் பிறரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. அதே போல் ராகு 6ல் பலம் பெற்று இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் இதில் வெற்றி பெற்று விடலாங்க. வருமானம் உயருங்க. சகோதர உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. சுபகாரிய முயற்சிகள் ஓரளவு நீங்கள் நினைத்தபடி முடிவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் தைரியம் பிறக்குங்க. உத்தியோக சூழல் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்குங்க. ஆனால் எல்லா விஷயத்திலும் பொறுமை மிக மிக முக்கியங்க. ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்ட தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தால் அலைச்சல் சற்று அதிகரிக்குங்க. அதே போல் ஆதாயம் குறைவாக கிடைக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவே இல்லையே என்று கவலைப்படுவீங்க. ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வந்தாலும் அதை உபயோகப்படுத்த கொள்ள இயலாது. ஏனால் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதும் வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. தக்க விதத்தில் முன்னேற்றம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வந்து நெஞ்ச மகிழ வைக்குங்க. அதே போல் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமாக முடியுங்க. இவ்வளவு நாட்களாக வாய்தாக்கள் என்று அலைந்த காலம் போய் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் விதமா இருக்கிறாங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ள சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. அதே போல் திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சென்ற வரன்கள் மீண்டும் வரலாங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த தருணம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்லங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே தன வரவில் தடுமாற்றம், இனத்தார் பகை, எதிர்காலத்தை பற்றிய பயம், ஆரோக்கிய குறை, பிள்ளைகளால் தொல்லை என்று அத்தனை வழிகளிலும் நிம்மதி இழக்கும் சூழ்நிலை உருவாகலாங்க. எனவே இது போன்ற காலங்களில் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும்
தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் குறுக்கீடு சக்திகளை அகற்றுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த தெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தற்போது செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பணப்பற்றாக்குறை அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. சப்தமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் குடும்ப உறவில் மனக்கசப்பு ஏற்படலாங்க. உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு குறையுங்க. கல்யாண முயற்சிகள் கை கூடுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் மிக மிக நல்லது. அதே போல நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார். செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படும் காலமாகுங்க. மனோபலம் குறையும். மதிப்பை தக்க வைத்துக் கொள்வது அரிதுங்க. வாங்கிய இடத்தை பிரச்சனைகள் அதிகரிக்கும். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வரலாங்க. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் மகரத்திற்கு வரும்போது இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கேட்பாங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. குடும்ப பிரச்சனை நல்ல முடிவிற்கு வருங்க. வாகனங்களை மாற்ற வேண்டும் என்ற நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் கை கூடக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல தடங்கல்கள் வரலாங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல தடை வரலாங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாங்க. பெண்மணிகளுக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையுங்க. அதே போல் நினைத்ததை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இடமாற்றம் உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படுங்க. சனி செவ்வாய் இணைப்பு அவ்வளவு நல்லதில்லைங்க. கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிகள் இழுபறியாக இருக்குங்க. நீங்கள் நினைத்தபடி சில காரியங்கள் நடக்காமல் போகும். எதிரிகள் தொல்லை கஷ்டப்படுத்தலாங்க. அதனால் எதையும் திட்டமிட முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியும் 12ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் மனதில் எப்பொழுதும் ஒரு நெருடலையும் தயக்கத்தையும் தந்து கொண்டே இருப்பாங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. மனம் போல் எல்லாம் நன்மையாக நடக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.